வெல்கம் டு அவர் சேனல். டிஎன் டெட் எக்ஸாம், அதாவது காமன் டெட் எக்ஸாம், ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ஒரு 30 தமிழ் கேள்விகள் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த 30 கேள்விகள் அட்டன் பண்ணி பாருங்கள். இதில் எவ்வளோ கேள்விகளுக்கு உங்களுக்கு சரியான விடை அளிக்க முடியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். வீடியோக்குள்ளே போயிடலாம். மேதினி என்னும் சொல்லின் பொருள். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். மேதினி அப்படிங்கிற சொல்லோட பொருள் பார்த்தீங்கன்னா உலகம். இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இந்த கேள்விக்கு சரியான விடை இ. ஆந்தை வந்து அலறும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும். பொருந்தாத சொல் எது? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கணம் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் இயர் 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் நிறைய இலக்கணம் தான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தடவையுமே இலக்கணம் பாட்டு தான் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதனால வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணி பாருங்க. வென்றான், இதில் வந்து பொருந்தாத சொல் வந்து வென்றான். உயிரெழுத்துக்கள் 12 பிறக்கும் இடம். கழுத்து. இது போல் ஒவ்வொரு எழுத்துக்கள் பிறக்கும் இடம்லாம் பார்த்துக்காங்க. ஆயுத எழுத்து, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, இதெல்லாம் எங்கே பிறக்குதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்காங்க. உயிரெழுத்து பிறக்கக்கூடியது கழுத்து. நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த எழுத்துக்களை கூட. சாலவும் நன்று, இலக்கண குறிப்பு தருக. உரிச்சொல் தொடர் இல்லைன்னா உரிச்சொற்றொடர் சொல்லலாம். சால, தவ, நனி, கழி இதெல்லாம் வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து உரிச்சொற்றொடர் தான். அதெல்லாம் அதுக்கு க்ளூ. இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இதற்கான விடை இ. அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா வருக வருக வருக. இந்த அடுக்கு தொடரும் இரட்டை கிளவியும் உங்களுக்கு குழப்பிக்கூடாது. நீங்கள் வந்து அடுக்கு தொடரை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு பொருள் தரும். வருக 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 அப்படின்னு ஒரு தடவை பிரித்தா கூட அது பொருள் தரும். இப்போ பட பட, தட தட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவி. இப்போ பட அப்படின்னு பிரித்தா பொருள் தராது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் மட்டும்தான் இந்த அடுக்கு தொடரில் இரட்டை கிளவின்னு வரும். அது புரிஞ்சுக்கங்க. உரிச்சொல் தொடர் இப்போ தான் சொன்ன சால அப்படிங்கிற வேர்டு வந்தாலே அது வந்து என்ன வரும்? உரிச்சொல் தொடர். சால, நனி, கழி இதெல்லாம் வந்துடும். வினையச்ச தொடர். வினையச்ச தொடர் வந்து பாடி மகிழ்ந்தனர். இந்த ஈ சவுண்ட் வரும், பாடி ஈ. பெயரச்ச தொடர் வந்து ஆ சவுண்ட் வரும், கேட்ட, கேட்ட பாடல். மண் ப்ளஸ் அழகு மண்ணழகு, இது எவ்வகை புணர்ச்சி? புணர்ச்சி விதிகள்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதனால் புணர்ச்சி விதிகள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்காங்க. ரிப்பீட்டடாக நிறைய கொஸ்டின் பேப்பரில் புணர்ச்சி விதி பற்றி இருக்குது. மண் ப்ளஸ் அழகு மண்ணழகு, இது எவ்வகை புணர்ச்சி? மெய்யீற்று புணர்ச்சி. இந்த மண் ப்ளஸ் அழகு பிரிக்கும் போது இன் வருது இல்லையா, இந்த ஈட்டெழுத்து பாருங்கள் மெய்யெழுத்து. இது போல் வந்து புணர்ச்சி இதில் சேர்றது தான் மெய்யீற்று புணர்ச்சி. முன்னிலை பன்மை எது? இங்கே கொடுத்துருக்கிறதுல முன்னிலை பன்மை எது? நீவிர் அல்லீர், இதுதான் முன்னிலை பன்மை. ஸோ இது போல் கேள்விகள் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஒருமை, பன்மை அதெல்லாம். விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது?
கலிங்கத்து பரணி. பொருந்தும் செல்வமும் டேஷ் பூத்தலால் கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஏன்னா ஒரு fill in the blanks கேட்குறாங்க, அதனால் அந்த மாடல் அப்படியே கொடுத்துருக்கேன். பொருந்தும் செல்வமும் டேஷ் பூத்தலால். இதுக்கு வந்து கல்வியும் பூத்தலால் அப்படின்னு வரும். டிஎன்டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகும். தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இந்த சைக்காலஜி புக்லேயே உங்களுக்கு நாங்கள் என்ன நினச்சிருக்கோன்னு பார்த்துருக்கீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் அதாவது 2012லேருந்து 2025 வரைக்கும் டிஎன்டெட் பேப்பர் 2ல கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ் நினச்சிருக்கோம். இது கூடவே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் நினச்சிருக்கோம். அதுவுமே 2012லேருந்து 2025 லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த டிஎன்டெட் பேப்பர் 2 வரைக்குமே தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் இருக்குது. தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படித்து அனாலிசிஸ் பண்ணிட்டீங்கனாலே ஒரு 20 to 25 மார்க்ஸ் கான்ஃபிடென்ட்டாக எடுக்கலாம். ஸோ தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இங்கே இருக்குது, செக் பண்ணிக்காங்க. 9943880805 இங்கே இருக்க நம்பர். இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் டேஷ் ஆகும். இதுக்கு பேர் வந்து நேரசை. இந்த நேர் நேர் நிறை நிறை இதெல்லாம் பிரிக்கிற மாதிரி ஒரு சாப்டர் வரும். அதுலேருந்து ஒரு கேள்வி வந்து டஃப் வைக்கணும் அப்படிங்கிறனால கொடுக்குறாங்க, அது படிச்சுக்காங்க. இதுக்கு வந்து நேரசை. ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது டேஷ். அதுக்கு பேர் அந்தாதி தொடை. ஸ்பெசிஃபிக்காக அந்தாதின்னு சொல்லுவாங்க. ஒரு பாலோட இறுதி சீர் அல்லது அடியோட இறுதி பகுதி வந்து அடுத்த பாலோட முதல் சீராக அமையும். அப்படி இருந்தால் அந்தாதி தொடை. வஞ்சிப்பா டேஷ் ஓசை உடையது. வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை. அது போல் பா வகையிலேருந்து ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக வருது. நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கொஸ்டின் பேப்பரில் பா வகை கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பா வகைக்கும் என்ன ஓசை அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை பற்றி கேள்விகள் கண்டிப்பாக வரும். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இதை படிச்சுக்காங்க. கீழே இதில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். நவில் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இந்த குறளில் பயின்று வரும் அணியாது. இது வந்து ஓமை அணி. ஏன்னா இங்கே ஓமைப்படுத்துகிறாங்க. கற்க கற்க இன்பம் தரும் சிறந்த நூலோட சுவை போல ஒரு பண்புடையாளரோட நட்பு இருக்கும் அப்படின்னு ஓமைப்படுத்துகிறாங்க இல்லையா, அதனால் இது வந்து ஓமை அணி. இது போல் அணி ஒன்று கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அணி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சில இடங்களில் அந்த டேர்ம்ஸ் கொடுத்துட்டு திருக்குறளுக்கு மேக்ஸிமம் அணிவகை கொடுப்பாங்க, சில சென்டென்ஸுக்கும் அணிவகை கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்து வச்சுக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு ஓமை அணி. பெருமையை அழிப்பது. குன்றி மணி அளவு தவறு செஞ்சாலும் அது வந்து பெருமையை அழிக்கக்கூடியது. இது திருக்குறளோட கண்டினியூவேஷன். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? இருபத்தெட்டு. திராவிட மொழிகள் மொத்தம் 28. கீழ்கண்டவற்றை ஆராய்க, எது சரி? குரம் பல்லு இதெல்லாம் சிற்றிலக்க வகைகள் கொடுத்துருக்காங்க. மூன்றினம் துறை தாழிசை விருத்தம், முக்குணம் சத்துவம் ராசசம் தாமசம். ஆப்ஷன் கீழே பார்த்தலாம். இது மூணுமே சரி. இதற்கு சரியான விடை லாஸ்ட் ஆப்ஷன் தான். மூணுமே சரி. பரு ஊக் இலக்கண குறிப்பு தருக. பரு ஊக் சொல்லிசை அளபடை.
அழியா வனப்பு, ஒழியா வனப்பு, சிந்தாமணி அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு தருக. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த அழியா, ஒழியா இப்படிலாம் இருக்கு இல்லையா, சிந்தா, இதுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அடிக்கோடிட்ட சொற்களுக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இரடி என்ற சொல்லின் பொருள் என்ன? இரடி அப்படின்னா திணை. இந்த திணையே ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா 3 சுழினா கொடுத்துருந்தாங்க, 2 சுழினா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 சுழினா திணை தான் கரெக்ட். இதுக்கு இரடி என்ற சொல்லுக்கு பொருள். விரிமலர் இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. இந்த விரிமலர் விரிந்த மலர், விரியும் மலர், விரிகின்ற மலர் இப்படி 3 காலத்துக்குமே பொருந்தி வரும். இது வந்து மறைந்து வந்துட்டுருக்கும் சரிங்களா. அப்போ வினைத்தொகை. எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது டேஷ் ஆகும். எழுவாய் தொடர். ஒவ்வொரு தொடருக்குமே டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. அவங்க வந்து இது போல் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கேட்டுறதில்ல, அந்த டெஃபினேஷனும் கேட்குறாங்க. ஸோ வினை எச்சம்னா என்ன, அதுவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கலாம், நம்ம கெஸ் பண்ணிடுவோம் எது வினை எச்சம் பெயர் எச்சம்னு ஆன்சர் பண்ணுவோம். ஆனால் வந்து அதுக்கு டெஃபினேஷனும் நீங்கள் வந்து புக்கில் படிச்சுக்கணும். அப்படியே டெஃபினேஷன் கேட்குறாங்க எல்லா எக்ஸாம்லையும். எழுவாய் தொடர் இந்த கேள்விக்கு ஆன்சர். பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர்? வினை முற்று தொடர். ஏன்னா வினை முடிஞ்சிருச்சு. பாடினால் கண்ணகி அவ்வளோதான், பாடினால் முடிச்சிருச்சு. கூற்று 1. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் 8 வகைப்படும். கூற்று 2. எழுவாய் தொடர், விழித்தொடர் ஆகிய இரண்டும் தொகாநிலை தொடர் வகையில் அடங்கும். ஸோ இந்த கேள்விக்கு வந்து கூற்று 1 தவறு, ஆனால் கூற்று 2 சரி. அதாவது தொகைநிலை தொடர் 6 வகைப்படும், அது சரிதான். ஆனால் தொகாநிலை தொடர் வந்து 8 வகைப்படும் கிடையாது, 9 வகைப்படும். தொகாநிலை தொடர் பார்த்தீங்கன்னா 9 வகை. அதனால் கூற்று 1 தவறு. கூற்று 2 வந்து சரி. எழுவாய் தொடர், விழித்தொடர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடர் வகையில் தான் வரும். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள வழு அமைதி எது? வழு அமைதி பற்றியும் கேள்விகள் உண்டு. ஸோ அதனால் எல்லா வழு அமைதியும் தெரிஞ்சுக்கங்க. இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. இது பால் வழு அமைதி, ஆண் பால் பெண் பால். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மானா பெண் தெய்வத்துக்கு பாட வேண்டியது, ஆனால் அவர் ஆண் தெய்வத்துக்கு அழைத்து பாடுறார் அப்படிங்கிறனால இது வந்து பால் வழு அமைதியில் வந்துடும். பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அதாவது கரெக்ட் ஆப்ஷன் இ தான் இருக்கு பாருங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது டேஷ். பாக்கம் அப்படிங்கிறது சிற்றூர். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது? வேற்றுமை உருபு. இந்த வேற்றுமை உருபு, வேற்றுமை தொகை அந்த இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. அதில் அறிஞருக்கு இந்த கூ வருது பாருங்க, அறிஞரது அது வருது இல்லையா.
ஸோ இதில் வேற்றுமை உருபு தான் இந்த பொருளை வந்து வேறுபடுத்த காரணமாக அமையுது. சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திசை சொற்கள். சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் இதெல்லாம் வந்து நம்மளோட இயற்சொல் தமிழ் சொல் கிடையாது, திசை சொற்கள். இந்த 30 கேள்விக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய டெட் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம், வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.